ரேங்கிங் டேஸ்க் கொண்டு வந்துட்டார் பிக் பாஸ். ரேங்கிங் டாஸ்கில் என்ன நடக்கும் உங்களுக்கே நல்லா தெரியும். கொஞ்சம் நஞ்சம் உண்மையிலே இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து அப்படி இப்படின்னு கரட முறை தான் போய்கிட்டு இருக்கு. இதில் ரேங்கிங் டேஸ்க் வேறு. இதில் ரேங்கிங் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நிற்கிறவர் யாருன்னு பார்த்தீங்களா? சபர் நிற்கிறார். எல்லா திறமையும் எனக்கு இருக்குன்னு ஃபஸ்ட்டு நிற்கிறாரு. அடுத்து அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அவங்க நிற்கிறாங்க. சுபிக்ஷா வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் யோகா பண்ணுறாங்க, மெடிடேஷன் பண்ணுறாங்க. ஏதாவது முக்கியமாக எல்லோரும் இருக்கிற ஃப்ரேமில் வந்து லைட்டாக தெரியுறாங்க. மற்றபடி தனிப்பட்டு அவங்க தெரியல. கேட்டால் இவங்கெல்லாம் வந்து ஓவர் ஷேர் பண்ணிடுறாங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா திவாகர் வினோத்தை வந்து டார்கெட் பண்ணி பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி பாரு அங்கிட்டு கம்ருதீன் இவங்க ஒரு 4 பேர் மட்டுமே வந்து அந்த ஃப்ரேமை வந்து ஆக்கிரமிச்சுட்டே இருக்காங்க. சுபிக்ஷாலாம் சுத்தமாக தெரியல. அது வந்து பார்க்குற வியூவர்ஸ்க்கு தெரியும். ஏன்னா எனி டைம் 24 hours பார்க்குற வியூவர்ஸாக இருந்தாலும் சுபிக்ஷாலாம் அவ்வளோவா தெரியப்படலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க வந்து ஓவர் ஷேட் பண்ணிடுறாங்கன்னு தோணுது. இவங்க 4 பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் திவாகர் வந்து வினோத் வந்து கவுண்டமணி செந்தில் மாதிரி அந்த ஒரு 48லேயே மாற்றி மாற்றி ப்ரொமோவில் வராங்க. ப்ளஸ் வந்து இப்போ தான் வந்து இவங்க திவ்யா வர்றாங்க. அடுத்து சாண்ட்ரா பிரஜின் வைஃப் அவங்க வர்றாங்க. மற்றபடி கம்ருதீன், பாரு, திவாகர் இவங்க 4 பேர் தான் வந்து ஆக்கிரமிச்சுட்டே இருக்காங்கன்னு சொல்ல பிரேம. சுபிக்ஷா தெரியல. ஆனால் அவங்க மனசுப்படி 2வது இடத்துக்கு நான் வந்து குவாலிஃபைடான ஆன்லைன் நிற்கிறாங்க போல். 3வது யார் நிற்கிறீங்கன்னு பார்த்து 3வது கெமி நிற்கிறாங்க. கெமி வந்து பண்ணுறாங்க. கெமியும் அதே மாதிரி தாங்க, சேமுங்க. என்ன அவங்க வந்து தனித்துவமாக வந்து காட்டிக்கிட்ட மாதிரி எதுவும் தெரியல. என்ன அவங்க சைடு எதுவும் என்னால் இது தெரியும் அது தனியாக எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி எதுவும் பண்ணலை. கெமி வந்து 3ன்னு அவங்க நிற்கிறாங்க. பட் வந்து என் சாய்ஸ் கெமி 3rd கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 4th வந்து சாண்ட்ரா, அடுத்து பிரஜின். சாண்ட்ராவும் பிரஜின் வந்து வீக் டேஸில் கம்மி தான். சாண்ட்ரா ஓரளவுக்கு ஓகே. ஆனால் வந்து 4th place வர அளவுக்கு அவங்க குவாலிஃபைடான்ட்டு டவுட் தான். ஏன்னா அவங்க வந்த நாள் கம்மி, ஒரு டாஸ்க் முடிச்சிருக்காங்க. மற்றபடி அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணலை, இன்னும் பண்ணலை. பிரஜினும் சேம் அதுதான். சும்மா ஒரு ப்ராங்க் மட்டும் பண்ணாருங்க. அந்த ப்ராங்கை தவிர்த்து வேறு எதுவும் அவர் டேலண்ட் இருக்குது. ஆனால் வந்து இப்போ எதுவும் பண்ணாராங்கிறதுங்கிறது பண்ணலை. பிரஜின் வந்து 5ங்கிறது அது. அடுத்து வியானா உலகலைக்கு வியானா அவர்கள் அவங்க தேர்ந்தெடுத்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 6வது இடம் தேர்ந்தெடுத்துருக்காங்க. எனக்கு 6க்கு வியானாக்கு ஒரு 8 கூட ஓகே தான். ஆனால் 6 அவங்க மனசாட்சிப்படி சரி இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்காங்க. பட் வந்து அவங்க தனித்துவமாக காட்டிக்கிட்டாங்கன்னா நிறையா ஃப்ரேம்ஸில் வந்து தனியாக காட்டிக்கிட்டாங்க. மற்றபடி கேமில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு 3 ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3 வாரம் பொசிஷனில் 2 வாரம் எண்டில் கொஞ்சம் குறை கொடுத்தாங்க, அப்ஸ் அவுட் பண்ணாங்க. அப்புறம் திருப்பி அதே மாதிரி ஆகிட்டாங்க. எங்கேயோ கண்ணாடியில் பார்த்து பிக் பாஸ் கேமரா முன்னாடி செல்ஃபி எடுக்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஷன் போட வேண்டியது. அப்படி தான் இருக்காங்க வியானாக்கு அடுத்து யார் இருக்கான்னு பார்த்தா ஆரோரா சின்க்ளேர். அவங்க வந்து 7வது இடம் சூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 7ஓட அவங்களுக்கு 9 பெட்டர் தான். ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டுறவங்களுக்கு அந்த 7 ஓகேவாக இருக்கும். பட் வந்து அவங்க சைடு அவங்களுக்கு பட்டது நிற்கிறாங்க 7. அது என்ன கரெக்டானதுன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் யார், நெக்ஸ்ட் ஒன்று வந்து ரம்யா வச்சுவாங்க. ரம்யா வந்து 8ல் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஓகே தான். ஏன்னா அவங்க ரொம்ப ஓவராக பண்ணலை, ரொம்பவும் ஒளிஞ்சே இருக்கலை. அவங்களுக்கு தெரிகிறதா பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம்
இன்னும் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வந்து இந்த இடத்துக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு அடுத்து 9th பிளேஸில் வந்து திவ்யா இருக்காங்க. திவ்யா வந்து ஷார்ட் டைமில் கொஞ்சம் பட்டான்னு நாங்கள் வந்தோன்னே எல்லாரும் சரி ஏதோ இதாக போகுது அப்படின்னா அன்னைக்கு சேதனை பிடிச்சி கொஞ்சம் பேசி விட்டார். என்ன இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவர் பேசும்போது ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லி அதில் கொஞ்சம் திருப்பி டவுனான மாதிரி ஃபீலாக இருக்குது. மற்றபடி அவங்க வந்து அந்த ஃப்ரேமையோ அந்த செட்டையோ ஓரளவுக்கு அவங்க சைடு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் பிக் பாஸ். நிறைய பேர் வந்து அங்கே போயிட்டு நார்மலாக இருக்கிறது வந்து தெரியும்னு நினைக்கிறாங்க. பட் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீனை வந்து உங்கள் சைடு திருப்பிக்கிறீங்க அப்படின்னா அதுதான் பிக் பாஸோட உங்கள் டேலண்ட்டை வந்து இது பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டேஜாக பிக் பாஸ் கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது திவ்யா வந்து அதை கொஞ்சம் ஓகேவாக தான் பண்ணுறான்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இவங்க 9th இருக்கிறது ஒரு 6th கூட இருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் இதாக தான் ஸ்போர்ட்டிவாக தான் பேசினாங்க, பட்டு நான் இது பண்ணாங்க. இவங்க கொஞ்சம் ஃபேன் ஃபாலோவர்ஸும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. நிறைய பார்க்குறேன், இவங்களுக்கு கொஞ்சம் ஃபேன்ஸ் அதிகமாகிட்டாங்க. மேபி ஃபைனல் டஃப்பாக இருக்கலாம் இவங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வினோத் நிற்கிறாப்புல. வினோத் எதை அடிப்படையை வச்சு வினோத் ஏன் அங்கே போய் நிற்கிறான்னு தெரில. வினோத் மேக்ஸிமம் கேம் விளாண்டுருக்காரு, கொஞ்சம் திவாகர் கொஞ்சம் இது பண்ணியிருக்காரு. பட் வந்து ஓகே ஆல் அரவுண்ட் பார்க்கல வினோத் இஸ் நல்ல பிளேயர் தான். அவருக்கு டேலண்ட்டும் இருக்குது. ப்ளஸ் வந்து இடையில பாட்டுப்படி அவரோட எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாரு, ஃப்ரேமை தக்க வச்சுக்கிறாரு, ப்ரொமோவில் வர்றாரு, மைண்டட் தான் அவர். பட் வந்து ஏன் அந்த இடத்துல நிற்கிறாங்க என்னன்னு தெரியல, எதனாலன்னு தெரியல. பட் வந்து இவர் கொஞ்சம் முன்னாடி கூட இருக்கலாம். எஃப்ஜேவும் நல்லா பண்ணுறாரு. கொஞ்சம் ரொம்ப வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சோன்ற மாதிரி இருந்துச்சு எஃப்ஜே. ஏன்னா ஃபஸ்ட்டு வரலாம் என்ன இவருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த டாஸ்க்கெலாம் பார்க்கல நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. திவாகர் மாதிரியே என்ன பண்ணுவாங்களா ஷாக், அது பேர் வர மாட்டேங்குதுங்க எனக்கு. அந்த இப்படி ஸ்க்ரீன் வச்சுக்கிட்டு டக்குன்னு ஸ்க்ரீன் எடுப்பாங்களா, அந்த டாஸ்க்லாம் வந்து வச்சு கொஞ்சம் காமெடி அவர் மாதிரியே பண்ணி விட்டாரு. ஓகே தான். பட் வந்து ஏன் இவரும் அங்கே போய் நிற்கிறதுக்கு எதுக்குன்னு தெரியல. கொஞ்சம் முன்னாடி நின்றுக்கலான்னு தோணுது. அது எபிசோட் ஃபுல்லாக வந்தால் தான் எனக்கு தெரியும் என்னென்னு. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பாரு, அதுக்கப்புறம் திவாகர். பாரு ஏன் அங்கிட்டு போய் நிற்கிறாங்க என்னன்னு தெரியல, எதனால அங்கே போய் நிற்கிறாங்க. 2வது இவர் திவாகர் 12ல் நிற்கிறாரு. சூஸ் பண்ணுறாங்க 14 பேர் சூஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒன்றுங்கிற வந்து ஹை மெச்சூர்டான பீப்புளாம். 14 வந்து சிறுபிள்ளத்து நம்ம அதெல்லாம் எனக்கு என்னென்னா திவாகர் வந்து சிறுபிள்ளத்தனாங்கிறது அது எல்லாருக்குமே தெரியும். இந்த 1ஆம் நம்பரில் இருக்கிறது தான் எனக்கு இன்னும் என்னங்கய்யா எனக்கு ஒன்றுமே புரியலன்ற மாதிரியே இருக்குயா. எனக்கு ஒன்றில் என்னையா இவரை கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கீங்க, என்னாலே எடுத்துக்க முடியல. எப்படி வியூவர்ஸ் ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க தெரியல. இன்றைக்கி எபிசோட் ஆனால் அமர்க்கமாக இருக்கும், என்னன்னு தெரியல, பார்ப்போம். இதுலேயும் என்னென்ன சொல்கிறாங்கன்னா 14 வந்து இவங்க சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இடமா சொல்கிறாங்க. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கள அவங்க சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இதாக சொல்கிறாங்க. கனி அந்த குரூப்ஸ் சூஸ் பார்ப்போம். இது ரேங்கிங் டாஸ்க் இப்படி தான் இருக்குது. இவங்களுக்கு நான் கொஞ்சம் சொன்னதே முறைப்படி மாற்றலாம். இவங்க இந்த பிளேஸ் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஒரு செட் ஆஃப் மைண்ட் வச்சுருப்பீங்க, இவங்க இந்த பிளேஸ்க்கு இது ஆகணுங்கன்னு சொல்லி. நீங்கள் உங்களோட சாய்ஸை கமெண்ட்டில் பண்ணுங்கள். நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.